நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து திமுகவோட தோல்வியோட எப்படி தோத்துட்டாங்க அப்படின்றது அனலைஸ் பண்ணியிருக்காங்க. சம் அனலைஸ் ஒரு 38 பேர் கொண்ட குழு வந்து எல்லா மாவட்ட ரீதியாக போய் இது பண்ணியிருக்காங்க. அதில் மேஜராக 3 விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அவங்க தோத்ததுக்காக முக்கியமாக எடுத்துக்கிற முதல் இது தெரியுமா, அவங்க எது ஜெயிப்போம்னு நினச்சி சொன்னாங்களோ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. மகளிர் உரிமை தொகை இதுதான் முக்கியமான பாயிண்டாக வச்சுருக்காங்க. மகளிர் உரிமை தொகை எல்லாருக்கும் போய் சேரலை. இது நம்ம தோத்ததுக்கான முக்கியமான காரணமாக அவங்க இதில் பார்க்கப்பட்டிருக்கு. இதை எனக்கு ஏன் புரியல, இப்போ ரீசெண்டாக வந்து தாவேகா வந்த பிறகு நாங்கள் வந்து கணக்கெடுப்பு பண்ண போகிறோம்னு சொன்னாங்க. உடனே விட்டாங்க, நாங்கள் தான் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கோமே, நீ நான் புதுசாக கணக்கெடுக்க போகிறேன் அப்படின்னு பேசினாங்கல்ல. நீங்கள் எத்தனை கணக்கெடுப்பில் தானே நீங்கள் தோத்தது. நான் இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் சொல்லுங்க போகலாம். நான் என் வீட்டில் 4 பொம்பளைங்க இருக்காங்க. எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 2 பேர், என் ஒய்ஃப். இவங்க யாருக்குமே இது வரைக்கும் அந்த உரிமை தொகை வந்ததே கிடையாது. ஆனால் வந்து தமிழ்நாட்டிற்கும் அனைத்து மகளிருக்கும் சென்றுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது வந்து நீங்கள் ஜெயிக்கிறதுக்குன்னு சொன்னீங்களோ அதுவே உங்களுக்கு தோக்கடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் உண்மை. இதை தான் வந்து சொன்னாங்க, கணக்கெடுக்கணும், நிறைய பேருக்கு உண்மையாகவே போய் சேரல, இந்த மாதிரி சொல்லும் போதெல்லாம் ஒத்துக்கல. ஆனால் இப்போ உங்களோட தோல்வியோட முகாந்தரத்தில் அது ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கு. 2வது கேஸு இவர் நம்ம சேகர் பாபு அண்ணன், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அறநிலையத்துறையில் அவருக்கு தெரிந்த, அவருக்கு ரொம்ப முக்கியமாய் அதிமுகலேருந்து எப்படி அதிமுகலேருந்து மாறி வந்திருக்காங்களே அவங்களுக்கு தான் முக்கிய பொறுப்புகள் அறநிலையத்துறையில் கொடுத்துருக்காரு. இது முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு அவங்களோட தோல்விக்கு. அதனால அதிருப்தியில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. திமுக நிறைய அதிருப்தி இருக்கு. இது 2வது. 3வது என்னன்னா, இந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அவங்க தான் 3வது முக்கிய காரணம். ஏன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்க அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அங்க ஒரு மாவட்ட செயலாளர்னா அவருக்கு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஏதாவது பண்றதா இருந்தா இவங்க வந்து ஒத்துக்கிறது இல்லை, இவங்க ப்ராப்பரா அவங்களை மதிக்கிறது இல்லை. அவங்க வந்து ஒரு கட்சி பிரபலி போனாலும் நீ யாரை கேட்டு போனான்னு சொல்றது, இவங்க அவங்கள மீட் பண்ண போனா மீட் பண்றது கிடையாது, இவங்களை மீறி எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாமே இவங்க கண்ட்ரோல்லே வச்சு பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் வந்து அங்க இருக்க அவங்களோட அந்த தொகுதியில் இருக்க அந்த மக்களுக்கே வந்து பயங்கரமான அதிருப்தி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி அவங்களோட இதுல அறிக்கையில கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டங்களில் மாவட்ட செயலாளரையோ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இதெல்லாம் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி 75 வருட பாரம்பரியம், ஆளுமை நிறைந்த கட்சி. இது யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேசிக்ஸ் பாருங்களேன். மகளிர் உரிமை தொகை நீங்கள் தான் கொடுத்தீங்கன்றீங்க, அது ப்ராப்பராக போய் சேரலன்றது கூட உங்களுக்கு தெரியல, அது தோற்றதுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறீங்க. இன்னொன்று, தோக்கிறதுக்கு முன்னாடி எதிரோட பலம் தெரியாமல் விளையாடுறது. அவர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து குழந்தைய வச்சு கவர்ச்சியை வச்சு தயவுசெய்து கொஞ்சம் சென்ஸோட பேச ஆரம்பிப்போம். நம்மளாம் வளர்ந்துட்டோம், மெச்சூர்ட் ஆகிட்டோம். இந்த சாதாரணமாக சொல்லட்டுமா, திமுக வந்து இன்னைக்குமே ஒரு பெரிய கூட்டம் போட்டாங்கன்னா பெரிய கூட்டம் வரும். தாவேக்காக்கு அந்த கூட்டம் வராது, விஜய் வந்தா மட்டும்தான் வரும். ஏன்னா தாவேக்காவோட தொண்டர்கள் கிடையாது. தாவேக்காக்கு ஓட்டு போட்ட எல்லாருமே சாமானிய மக்கள். இந்த சாமானிய மக்கள் எல்லாரும் அங்கே வந்து நிற்க மாட்டாங்க, தொண்டர்கள் தான் நிற்பாங்க. கட்சி பணி களப்பணி ஆட்டுறோம். ஏன்னா உங்ககிட்ட கட்சி பணி களப்பணி ஆட்டுறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, அந்த அளவுக்கு தாவேக்கால கிடையாது. அதான் ஃபேக்ட். இப்போ இருக்க எம்எல்ஏவை சுற்றி பெரிய கூட்டம் கிடையாது, எம்எல்ஏ கூட்டம் கிடையாது. ஏன்னா தாவேக்கா புது கட்சி. இன்னொன்று, அங்கே நிறைய பேர் கிடையாது. இது மாதிரி கூட்டம் மாநாடுகள் போட்டால் போகிறதுக்கு ஆள் கிடையாது. இதே அந்த இடத்துக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருந்தாருன்னா உன்னால காலிச்சரை காட்ட முடியுமா? நான் கேட்குறேன், காலிச்சரை காமிச்சிருவீங்களா? முடியுமா உங்களால? நீங்க 75 வருஷம் பாரம்பரியம் மிக்கவங்க தான். உங்களை சுத்தி ஒரு அதான் சொல்றாங்களே, வி ஆர் ப்ரௌட் கொத்தூஸ், நாங்கள் கொத்தடிமை சொல்பதி அப்படின்ற கூட்டம் தானே இது. இதெல்லாம் வச்சுன்னு நீ பொதுமக்களை நீங்க இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க தற்கூரின்னு சொல்ற எல்லாமே பொதுமக்கள். நீங்க பொதுமக்களை நீங்க உங்களுக்கு ஓட்டுப்பட்டவங்களையே தற்கூரின்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதாவது எனக்கு இது ஒன்றும் புரியல. தற்கூரி எப்போ உருவானா? 2 வருஷம் தான் ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. தற்கூரிகள் தான் ஓட்டு போட்டுருக்காங்க தாவேக்காக்கு. அப்ப தற்கூரிகளை உருவாக்கியது யார்? யார் ஆட்சியில் தற்கூரிகள் உருவானாங்க? எதனால தற்கூரிகள் உருவானாங்க? கொத்தடிமைகளாகவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் பேர் ப்ரமோட் ஆகி தற்கூரி ஆயிட்டாங்களா? ஆனா அந்த கொத்தடிமைகள் இன்னுமே ப்ரௌட் கொத்தூஸ், ப்ரௌட் 200 ரூபா ஓபி, அவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க. இவங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா மக்களை புரிஞ்சுக்கோங்க, மக்கள் மனதை புரிஞ்சுக்கோங்க. கண்ணு கரிஞ்சு நிறைய இடத்துல ஊழல் கம்மியாயிருக்கு, பணம் வாங்கிறது கம்மியாயிருக்கு, அரசு இயந்திரம் வேலை செய்யுது. இன்னைக்குமே வந்து திமுக இருக்க சில குறிப்பிட்ட அதிகாரிகளோட ஆட்டம் இருந்துட்டு தான் இருக்கு. நான் அனுபவப்பட்டு சொல்றேன். எங்க வீட்டுக்கு குப்பை எடுக்கிறவன் ஒரு சொன்னான், நான் வீடியோ எடுக்கல,
ஏன் குப்பை எடுக்க மாட்டேன்னா நீங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களா, நான்லாம் எடுக்க முடியாது போனா. நான் அன்றைக்கி என்ன பண்ணுறது, உடனே கம்ப்ளைண்ட் போட்டேன் அந்த கிரேட்டர் சென்னை கார்பரேஷனில். அவங்க வந்து கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. என்ன பண்ண முடியும், இப்போ அவனை திருத்துறது என் வேலை கிடையாது. இன்னொன்று டிப்பிக்கல் டிஎம்கே, அந்த பிளட் அவங்களுக்குள்ள ஓடுது, அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. லெட் தம் பி தம், அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். பட் ஆனால் நீங்கள் இப்போ பண்ணுற, நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா திருப்பி இன்னொரு வாட்டி வந்து தாவேகா 6 மாதத்தில் கவுரும் நிமிரும். நான் சொல்கிறது தான், உங்களுக்கு அப்படி தாவேகா கவுந்துருவோன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா இடைத்தேர்தல் வருது இல்லையா, அதில் மோதுங்க, அதில் தெரிஞ்சிடும் யார் ஜெயிப்பான்றது. என் பேர் மேக்ஸ்.